கிட்டத்தட்ட ஓராண்டு சண்டைக்கு அப்புறம் 1564 ஆயுதாயா சரணடைஞ்சது. மேலும் தாய் மன்னர் மகா சக்கரபாத்தை பர்மாவுக்கு கைதியாக கொண்டு போய் கொன்னுட்டாங்க. ஒரு காலத்தில் சுதந்திரமாக வலிமை மிக்க ராஜ்யமாக இருந்த ஆயுதாயா இப்போ முழுமையாக பர்மியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆயுதாயா பல ஆண்டுகளாக பர்மியர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்தது. இருந்தாலும் சியாமியர்கள் 1584 மன்னர் நரசுவன் தலைமையில் புரட்சி செஞ்சு திரும்பவும் சுதந்திரம் அடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் 180 ஆண்டுகளுக்கு சுதந்திர காத்த ஆயுதாயா சுவாசிச்சது. திரும்பி அடிக்க சமயம் பார்த்து பர்மியர்கள் பகையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. 1765 பர்மா மன்னர் சிம்பியுஷின் ஆயுதாயாவை முற்றுகையிட 2 பெரிய படைகளை அனுப்புனாரு. கடுமையான சண்டை தொடர்ச்சியா 2 ஆண்டுகளுக்கு நடந்துச்சு. இறுதியா பர்மியர்கள் ஏப்ரல் 1767 நகரத்தோட கோட்டை சுவரை உடைச்சு முன்னேறினாங்க. உள்ள போன அவங்க ஆயுதாயாவோட மொத்த செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நகரத்தை முற்றிலுமா எரிச்சிட்டாங்க. கோயில்களை கொள்ளையடிச்சாங்க, ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சாங்க. ஒரு காலத்துல உலகின் புகழ்பெற்ற நகரமா இருந்த ஆயுதாயா வெறும் மண்ணும் கல்லுமா போயிடுச்சு. ஆயுதாயா ராஜ்யத்தோட கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டுச்சு. இன்றளவுக்கும் ஆயுதாயாவுடைய எச்சங்கள் இந்த சோக கதையை சுமந்துக்கிட்டும் ஒரு காலத்துல செல்வாக்கோட இருந்த ஆயுதாயா ராஜ்யத்துக்கு சான்றாகவும் இருக்கு. வலிமையான ஆயுதாயா ராஜ்யத்தோட அரசவைக்குள்ள போறோம்னு நினைக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ஒரு காலத்துல இந்த அவையில தான் ஐரோப்பிய பிரதிநிதிகள், இந்திய வியாபாரிகள், சீனர்கள், அரேபிய பிரதிநிதிகள்னு நிறைய முக்கியமானவங்க மன்னரை சந்திச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.